சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனம். சங்கீதம் 115:12. அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி இந்த வேளையிலும் இந்த ஆராதனை இதுவரைக்கும் நீர் ஆசீர்வதித்தீர். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இந்த ஒவ்வொருவரோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்து அருள் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார் 11ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ அவர் நம்மை நினைத்திருக்கிறார். எப்போ அவர் நம்மை நினைப்பார்? எப்போது அவர் நம்மை நினைப்பார்? நம்மை எப்போது அவர் நினைக்கிறோமோ அவர் அப்போது நம்மை நினைப்பார். அல்லேலூயா. இங்கே உட்காந்துக்குன்னு நீங்கள் வீட்டையே நினச்சிருந்தீங்கன்னா அவர் உங்க நினைப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நினைக்கணும். இப்போ இன்றைக்கு நம்ம இந்த திருப்பந்தியில் ஆண்டவர் சொல்றார், இந்த புது உடன்படிக்கையில் அவருடைய அப்பத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண வந்திருக்கிறோம். இதை அவர் வருகை வரைக்கும் என்ன பண்ணணுமா? நினைவு கூறணும். அல்லேலூயா. சில பேர் சுத்திகரிப்பு ஜபத்தையே நினைவு கூறுறதில்ல. அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுங்க. சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தீங்களா? காலையில் ஜெபம் பண்ணிங்க, நல்லதுதான். சுத்திகரிப்பு கூட்டம் வந்தீங்களா? சுத்திகரிப்பு கூட்டம் வராமல் இந்த அப்பமும் ரத்தமும் கொடுக்கக்கூடாது, தெரியுங்களா? சில திருச்சபையில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வேலைகள் காலையில் இருந்தால் சாயங்காலம் வரலாம்ல. இதே தான் சொல்லுகிறேன். எனக்கு சில நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சாயங்காலம் இருக்குதுல்ல, ஏன் அப்போ அந்த சரீரத்தை குறித்து உங்களுக்கு என்ன இல்லை? அன்பு இல்லையா? அல்லேலூயா. இது ஏதோ ஒரு பேக்கரியில் இல்லைங்க, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். உங்களால் முடியாத பலவீனமானவங்களை நான் சொல்லலை, உங்கள் வேலைகளை வர முடியாத சூழ்நிலையில் சொல்ல. ஒரு வேலை எனக்கு சாயங்காலம் வர முடியுமானால், அல்லேலூயா, சுத்திகரிப்பு கூட்டத்தை நம்ம சபை குடும்பமாக என்ன பண்ணணும்? இயேசு அந்த பந்தியில் என்ன பண்ணாரா? சீஷர்கள் கால்களை கழுவினார். பார்த்தீங்களா? அப்படி ஒரு முறை இருக்குது. நமக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. ஒருவர் கால் ஒருவர் என்ன பண்ணணுமா? கழுவணும். அல்லேலூயா. இது ஒரு விழாங்க. இது ஒரு அனுசரிக்கணும். ஏதோ இந்த திருப்பந்தியில் அப்பத்தை எடுத்துட்டு ஓடக்கூடாது. அல்லேலூயா. இது அமர்ந்திருக்கணும். இது உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய அவருடைய சரீரம். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்தக்கூடிய ஒரு ரத்தம். அல்லேலூயா. இதை எடுக்க முன்பாகவே உனக்குள்ள என்ன இருக்கணும்? சுத்திகரிப்பு இருக்கணும். அல்லேலூயா. இது அபாத்திரமாய் பானம் பண்ணுவதனால் வேதம் சொல்றவன் வியாதிக்குள்ளவன் ஆக்கப்படுவான். உன்னுடைய வார்த்தையில் இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அப்ப நினைத்திருக்கிற நம்மை கர்த்தர் என்ன பண்றாரா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து, கவனிங்கள், தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்ப லோத்து ஒரு அழிவுக்குள்ள இருக்கிறார், ஆபத்துக்குள்ள இருக்கிறாரு. யாரை நினைக்கிறாரா? லோத்துவை நினைச்சாரு. யார் நினைக்கிறாரு? ஆபிரகாமை நினைத்தார். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறான், தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறான். அல்லேலூயா.
அப்போ அவன் தேவ சமூகத்தில் நிற்கிறபடினால் ஆபத்தில் இருந்த அவனுடைய தம்பி மகனாகிய லோத்துவை கர்த்தர் அந்த அழிவிலிருந்து தப்புவித்தார். இன்னைக்கு உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறார், உங்க நிமித்தம் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறார், உங்கள் நிமித்தம் உங்க சொந்த பந்தங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவங்க பலத்தினால் அல்ல, அவங்க திறமையினால் அல்ல, ஞானத்தினால் அல்ல, உங்க மேல வச்ச கிருபை. அல்லேலூயா. நீங்க ஒரு ஆள் வந்து தேவ சமூகத்தை முக்கியப்படுத்துறீங்க பார், அந்த ஒரு ஆள் நிமித்தம் கர்த்தர் 3 பேரை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த சமபூமி பட்டணங்களை அழிக்கும்படிக்கு கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளினார். அல்லேலூயா. அவர் நினைக்கிற ஆண்டவர், மறக்கிற ஆண்டவர் இல்லை. நீ வந்து விடுகிற கண்ணீர், நீ விடுகிற பிரயாசம், அவர் அதை பார்க்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது யார் சத்துருவா இருந்தா கூட அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துமா பார்க்குறாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் உன்னை பார்க்குற, உன் கிரியை பார்க்குறாரு. அல்லேலூயா. அவன் ஆபிரகாம் கிரியில என்னவனா நீதிமானாய் காணப்பட்டான். அல்லேலூயா. விசுவாசித்தான், ஆனா அவன் கிரியையில் எப்படி ஆயிட்டான்? நீதிமான். காரணம், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்ப என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்னைக்கு நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமின் காலத்தில் இயேசுவை பார்க்கல, இயேசுடைய சுவிசேஷத்தை கேட்கல, ஆனால் அப்படி ஒரு நியாயப்பிரமாணம் கூட இல்லை. ஆனால் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. சாம்பலிலிருந்து என் பிள்ளையை எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர். அப்படி விசுவாசம் இருக்குதா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நல்லா சொல்றீங்க. அல்லேலூயா. ஆனால் என்ன இல்லை? பக்கத்தில் கை கத்து சொல்லுங்க. நல்லா சொல்றீங்க, ஆனால் வீட்டுக்குள்ள போனோன்னா விசுவாசமே இல்லை. அல்லேலூயா. இயேசு கூடவே இருக்கிறார், படகுல பிரயாணம் பண்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாட்டு எப்படி போகுது? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா, விசுவாசத்தா நீதிமா இன்றும் என்றும் பிழைப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு என்ன பாட்டு பயன் போடுறாங்க? விசுவாசம். காத்து அடிக்குது பாரு, டமான் அடிக்குது, படகு மேல விழுது. அல்லேலூயா. யார் தூங்கின்னு இருக்கிறா? ஏசப்பா தூங்குற மாதிரி தான் இருப்பாரு. நீ அலறியா, நீ விசுவாசத்துல தைரியமா இருக்கிறான்னு பார்த்துனுக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தூங்கி இருந்த அவரு காற்று கடலை அதட்டினாரு. தூங்காம இருக்கிற பேதுரு சொல்றான், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா? அல்லேலூயா. தூங்காம இருக்கிறவனுக்கு கவலைக்குது, தூங்குற இயேசுக்கு கடலின் மேல் அதிகாரம் இருக்கிறது. அப்ப அவர் தூங்குறாரா? அவர் தூங்கலங்க. அவர் தூங்குற மாதிரி படுத்துனுங்கிற. என்னதான் பண்ணுகிற நீ? சர்ச்சில் வந்தா கையை தூக்குற, சோத்திரம் பண்ற, விசுவாசமா கத்துற, வீட்டில் போனோன்னு எலியாவை போல போய் சோர்ந்து பத்துற. போதும் கர்த்தாவே, இந்த பிரச்சனை போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு பலவீனம் வந்தா, சண்டை வந்தா போதும் கர்த்தாவே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை சூரச்செடியில் படுக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல. அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உனக்கு வேண்டிய தேவ பலன் வேண்டும். உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நீ நுகங்களை முறிக்கும்படியாய், கட்டுகளை அறுக்கும்படியாய் கர்த்தர் உன்மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நினைத்தருளுகிற தேவனா இருக்கிறார். வாசிங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. தேவன் அவர்களை நினைத்தருளினார். நினைத்தருளினார். அல்லேலூயா. என்ன நினைத்தருளினாரு? என்ன நினைத்தருனா? 23 வாசிங்க. 24.
தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அவர் உடன்படிக்கை நினைவு கொண்டார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், சந்ததிகளை பூமியின் தூளைகள் போல நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இப்ப சந்ததி எங்க போய் மாட்டினுக்குது? எங்க மாட்டினுக்குது? எகிப்துல போய் மூச்சு விட முடியல. அல்லேலூயா. மூச்சு விடாத போய் இடத்துல போய் என்ன பண்ணுது? ரேஷன் கார்டில் போய் மாட்டினுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டினது. அல்லேலூயா. எங்க எட்டினதா? தேவ சந்நிதியில். அல்லேலூயா. நல்லா சாப்பிடும் போது எட்டல. அல்லேலூயா. நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடும் போது எட்டல, நல்ல ஜாலியா இருக்கும் போது எட்டல. எப்போ எட்டுதான்? அப்படி ஒடுக்குறான் பாரு பார்வோன்னு. அல்லேலூயா. ஆமென். மூச்சு விடாதபடிக்கு இருக்கிற அந்த நேரத்தில் தான் பரலோகத்துக்கு எட்டுது. அவருடைய தவிப்பை பார்த்து, அவருடைய அங்கலாய்ப்பை பார்த்து, எங்க இருந்து மோசையை கொண்டு வந்தாரு? எங்க கொண்டு வந்தாரு? எங்க இருந்து கொண்டு வந்தாரு? எகிப்துல இருந்து. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மோசே எப்படி இருந்தாரு? சகல சாஸ்திரங்களில் வல்லவனா இருந்தான். அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்தான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? வனாந்தரத்தில் என்ன பண்ணாரு? நல்ல ஐடியில் இருந்தார், நல்ல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருந்தார். அல்லேலூயா. இப்படி சொன்னாதான் புரியும் பாரு உங்களுக்கு. அல்லேலூயா. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருந்தார், நல்ல சேலரி வாங்கியிருந்தார். இப்போ எங்க அமிச்சாரு? எங்க அமிச்சாரு? ஆடு மேய்க்க அமிச்சாரு. எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இந்த பெருமூச்சிலிருந்து விடுதலை ஆக்கும்படி. அல்லேலூயா. இப்போ நான் கூட ஊழியக்காரனாக இருக்கிறேன். எங்கே இருந்தாச்சாரு? நல்ல டிகிரி எடுத்துட்டு வேலை வாங்கி நல்ல சம்பளம் வாங்க நினச்சேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்? என் ஜனங்கள் இடத்துல போய் நீ என்ன வார்த்தை சொல்லு. அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரன் சாதாரணமாக இல்லை, அவன் ஏதோ ஒன்று இடத்துல இருக்கவன என்ன பண்ணுவார்? நல்ல பிஸியாக இருக்கணும் தான் கூப்பிடுவார். அல்லேலூயா. சும்மா இருக்கணும் கூப்பிட மாட்டேன். நல்ல பிஸியாக நல்ல அவன் இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கே ஒன்றும் முடியாது, அவனை தான் கூப்பிடுவார். அல்லேலூயா. ரொம்ப நீ ஓடி நிற்கிற, உன் குடும்பத்துக்கே ஓடி நிற்கிற, நல்லா சம்பாதிச்சுங்க நீ பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா படித்து அவன் ஒரு தலைமத்துவத்தில் இருந்தான். அவனை கூப்பிட்டு என்ன பண்ணாரு? என்ன பண்ண? மீதியான் தேசத்துக்கு போனார். மீதியான் தேசம் எப்படிப்பட்டது? உன்னை வளர்ச்சி அடைய செய்யாத உன்னை ஒடுக்கிற ஒரு இடம் மீதியான் தேசம். அல்லேலூயா. உன்னுடைய வயல் நிலங்கள் எல்லாம் கெடுக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் மேல பொறாமை கொள்ளுகிற இடம். அப்படிப்பட்ட தேசத்தில் அவனை பண்படுத்தி ஒரே பர்வதத்தில் அந்த அக்கினி ஜுவாலையை காண செய்தார். அல்லேலூயா. சில வேலை நெருக்கத்தில் உடைக்கிறார்னா, உன்னை உபத்திரவத்தின் பாதையில் நடத்துறாருனா, உன்னை பொன்னா விளங்க செய்ய போகிறார். உன்னை மறுரூபமாக்க போகிறார். உன்னை மகிமைப்படுத்த போகிறார். உன்னை புடமிட போகிறார். உன்னை தேவன் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். சாதாரணமெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. நீ உண்மையாக ஊழியம் செஞ்சால் உன்னை புடமிடுவார். அல்லேலூயா. உன் பலவீனம் வரும், ஆனால் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுல் தன்னுடைய கச்சை தூக்கி போட்டோன்னா மரிச்சவன் எழுப்புறான். அல்லேலூயா. நடக்க முடியாது, எழுந்திருக்கிறான். ஆனால் அவருக்கு என்ன பலவீனம் இருக்குதான்? சரீரத்தில் முள்ளு இருக்குதான், குத்துதான் முள்ளு. மனுஷன் பார்த்த பார்வையில முடவன் நடக்கிறான். அல்லேலூயா. மரித்தவன் உயிர் அடைகிறான். ஆனா இவருக்குள்ள இருக்கிற முள்ளை கர்த்தர் எடுக்கல. அல்லேலூயா. இந்த முள்ளு இருந்தாதான்பா நீ அநேக முள்ளுகள் எல்லாம் என்ன பண்ண முடியும்? நீ எடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்துல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சில முள்ளு வச்சிருப்பார். அல்லேலூயா. முள்ளு எடுத்து போட்டா என்ன பண்ணுவீங்க? நல்ல செப்பலா வாங்கி போட்டு ஓடிடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் கால்களை பாதரட்சி உடுத்திக்கொள். அல்லேலூயா. விசுவாசம் என்ன பாதரட்சி உடுத்திக்கொள். அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். யாரை நினைத்திருக்கிறார்? தாழ்விலே நினைத்தருளுவார், தாழ்மையில் நினைத்தருளுவார், தாகத்தோடு இருக்கும்போது நினைத்தருளுவார். அல்லேலூயா. தாழ்வில் நினைத்தருளுவார், தாழ்மையில் நினைத்தருளுவார், தாகத்தோடு இருக்கும்போது நினைத்தருளுவார். அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். தாழ்வில் நினைத்தருளுவார். சங்கீதம் 136:23. சங்கீதம் 136:23.
நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இங்க தாவீது சொல்றாரு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய தாழ்வில் என்ன பண்றாரா? நினைத்தருளுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய தாழ்வு என்று சொல்ல போனால் என்னன்னா அவமானம், குற்றம், துன்பம், பள்ளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க, சில வேளை தாழ்ந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவமானத்தின் பாதையில கடந்து போகிறீங்க, துன்பத்தின் பாதையில கடந்து போகிறீங்க. ஆனா வேதம் சொல்லுது, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. வாசிங்கள் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 30:3. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அல்லேலூயா. அப்ப நான் குழியில் இறங்காதபடிக்கு உயிரோடு என காத்து. எங்க ஏறி வர பண்ணினாரா? எங்க ஏறி வர பண்ணினாரா? பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி என்ன பண்ணாரு? என்னை உயிரோடு காத்தார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, அப்போ இந்த தாழ்வு என்பது உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. சில பேர் வருகிற பிரச்சனைகள்ல போராட்டத்தில் என்ன பண்றாங்க? நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அல்லேலூயா, நல்லா ஆராதிப்பாங்க. ஆனா வருகிற உபத்திரவத்தில் என்ன சொல்லுவாங்க? நான் வாழ்றதுக்கே பிடிக்கல. அல்லேலூயா. உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் இது வரைக்கும் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ பாதாளத்துக்கு போகிறதுக்கு உன்னை கொண்டு வரல, உன்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த பாதாளத்திலே என்ன இல்லை? ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பாதாளம் உம்மை துதியாது, உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப பாதாளத்துல என்ன இல்லையா? ஆராதனை இல்லை. அல்லேலூயா. அப்ப குழியில என்ன இல்லை? ஆண்டோடைய வசனத்தை தியானிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டோடைய ஆலயத்துல தான் கர்த்தரை துதிக்க முடியும். நீ ஆலயத்துல வந்துட்டீன்னா கர்த்தர் பாதாளத்திலிருந்து உன்னை ஏறி வர பண்ணுபா. கர்த்தருடைய வசனத்தை நீ தியானிப்பாயினால் உனக்குள்ள அக்கினி மூலும். அல்லேலூயா. நீ நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு நீ உன் காலத்தில் என்ன பண்ணுவ? கனி கொடு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப இங்கே பார்க்கிறோம், அவர் எங்கிருந்து நம்ம ஏறி வர பண்ணுகிறாரா? பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோசேப்பு எங்க போட்டாங்க? எங்க போட்டாங்க? குழியில போட்டாங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அந்த குழியிலிருந்து கர்த்தர் தூக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 40:2 சொல்லுது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அங்கே சகோதரர் சொல்றாங்க, உன்னுடைய தரிசனம் எப்படி நிறைவேறும்? உன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா குழியில அவனை போட்டார்கள். கர்த்தர் என்ன பண்ணார்? குழியிலிருந்து அவனை கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு இருப்பாருன்னா உங்களை குழியிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்து கண்மலையில நிற்க வைப்பார். வேதம் சொல்றது, யோசேப்பு அவன் கண்மலை ஆனவன், அவன் மேய்ப்பனானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தது, ஆனால் முடிவில் கர்த்தர் கண்மலையின் மேல் நிற்க வைத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சங்கீதம் 105:19 சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிடப்பட்டது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனம் நிறைவேற வரைக்கும் வாழ்க்கையில என்ன பண்ணா? புடமிடப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஒருவேளை நீ குழியில விழுந்தது போல, ஒருவேளை பாதாளத்தில் விழுந்தது போல நீங்க இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை ஏறி வர பண்ணுவா. அல்லேலூயா. நீ கடந்து போற அந்த பாதையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
வாசிங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கவனிங்கள், அவனுடைய வாழ்க்கையில வசனத்துக்கு அவனை தன்னை ஒப்பு கொடுத்தான். சிறையில கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தார். சிறைச்சாலைக்காரனுடைய கண்களை என்ன உண்டாக்குனாரு? தயவு உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களோடு இருப்பாருன்னா கர்த்தர் தயவு பண்ணுவாரு. அல்லேலூயா. நீ வேலை ஸ்தலத்தில், உன் வீட்டுக்குள்ள, உன் எல்லைகளை, நீ போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் எல்லார் கண்களுக்குள்ள தயவு பண்ண வைப்பா. அல்லேலூயா. ஒருவேளை நீ கடந்து போகிற அந்த தாழ்வான பாதையில, நெருக்கமான பாதையில, குழி கடந்து போற அந்த பாதையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும். சகோதரர் எல்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 39ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கவனிங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் யோசேப்பு மேல இருந்தது. அல்லேலூயா. ஆனா எங்க இருக்கிறான்? சிறையில இருக்கிறான். அல்லேலூயா. சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறான். அல்லேலூயா. நெருக்கத்துல இருக்கிறான். ஆனா ஆசீர்வாதம் கர்த்தர் அவன் மேல வைத்திருக்கிறார். நீ கடந்து போற பாதையில ஒரு நெருக்கம் இருக்குது, சிறைப்பட்ட ஒரு அனுபவம், கண்ணீரின் பாதை. ஆனா கர்த்தருடைய தயவுள்ள கரம் மேல இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, சொந்த தகப்பன் இல்லை, சகோதரன் இல்லை. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனோட இருக்கிறது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனம் உனக்கு முன்னும் பின்னுமா இருக்குமானா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்கும். அல்லேலூயா. அவன் சிறையில் இருந்தாலும் அவன் இருளுக்குள்ள இல்லை, வெளிச்சத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரும் கூட இருப்பான். உனக்கு தெளிவான ஒரு வெளிச்சம் இருக்கும். அல்லேலூயா. உன் குடும்பத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்கும். அல்லேலூயா. நீ என்ன செய்தாலும் கர்த்தர் தெளிவா உன்னை நடத்துவார். அந்த தெளிவான பாதை நீ கண்டுபிடிச்சுக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் சிறையில் இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, வார்த்தை இல்லை. ஆனால் ஆண்டோடைய கிருபை இருந்தது. இன்னைக்கு வார்த்தை இருக்குது, ஆலயம் இருக்குது, சத்தியம் இருக்குது, என்ன இல்லை? கிருபை இல்லை. அல்லேலூயா. யோனா சொல்றாரு, எங்க சொல்றாரு? கடலின் ஆழத்தில் சொல்றாரு, அநேக கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. வாரத்துக்கு இன்னைக்கு வந்துட்டு மீதி அடுத்த வாரம் வரலன்னா உன் மேலே என்ன இல்லை? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, இந்த வாரம் வந்துட்டீங்க, பக்கத்தில் அடுத்த வாரம் வரலன்னா உங்க மேல என்ன இருக்காது? கிருபை இருக்காது. அல்லேலூயா. யோசேப்பு கிருபையோடு கூட இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து, எந்த சொப்பனத்தினால தள்ளப்பட்டானோ அதே சொப்பனத்தினால கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சொப்பனத்தை வாயை திறந்து சகோதரன் மத்தியில் சொல்லி பகையை பெற்றுக்கொண்டானோ அதே சொப்பனத்தை சிறையில் சொல்லும்போது கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஒடுக்கப்பட்டாலும், அவன் விலங்கிடப்படப்பட்டாலும், அவன் ஆத்துமாவுக்குள்ள கர்த்தர்னா இருந்தாரு. கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அங்கே பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிக்கு என்ன பண்ணார்? சொப்பனத்தை விலக்கி சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அல்லேலூயா. விடுதலையாக்கக்கூடிய ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. ஆனா சில வேலையில சில நேரத்தை வச்சிருக்கிறாரு. உன் வாழ்க்கையில சில கதவுகளை திறக்க வேண்டும் என்றா சில வேலை சில ஆண்டவர் பொறுமையா இருக்க சொல்றாரு. அல்லேலூயா. இங்கே சுயம்பாகியும் பானபாத்திர இடத்துல அவன் அர்த்தத்தை சொல்றான். சொல்லிட்டு, நீ என்னை நினைத்து நீ ராஜாவிடத்துல திராட்சரசம் வார்க்கும் போது அவரிடத்துல என்னை குறித்து நீ அறிவிப்பாயனா எனக்கு ஒரு விடுதலை வரும்பா சொன்னானா இல்லையா? எப்ப சொன்னா? வாசிங்க 23ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மேல நீ நம்பிக்கை வச்சனா உன்னை மறந்துடுவாங்க. அல்லேலூயா.
இந்த உலகத்தை ஆண்டவரை முக்கியப்படுத்தாமல் இந்த உலகத்தை நீ முக்கியப்படுத்தினா உனக்குள்ள ஒரு மறக்கப்பட்ட அனுபவம் வந்துடும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதிகள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் குடும்ப சூழ்நிலை நீ கடந்து போகும்போது, உன் தேவைகள் மத்தியில் நீ போகும்போது, உன் பிரச்சனைகள் மத்தியில் போகும்போது, ஊழிய காரியமாய் நீ போகும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீ உடைக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து, யாரு கண்கள்லாம் தயவு உண்டாகணுமோ கர்த்தர் அவருடைய கண்களை தயவு உண்டாக்க வல்லமை உள்ளவரார். அல்லேலூயா. அவர் யோசேப்போடு இருந்தார். அவன் பாருங்க, ஒரு பெரிய 2 அந்த சொப்பனத்துக்கு பதில் சொன்னான். ஒருத்தன் விடு, 2 பேரை விடுதலை ஆனான். ஒருத்தன் விடுதலை 3வது நாளே மறிச்சிட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணான், தொடர்ந்து தன்னுடைய வேலையில் இருந்தான். ஆனால் வேலையில் இருந்தவன் என்ன ஆச்சு, தான் பிஸி ஷெட்யூலில் யோசேப்பை மறந்துட்டான். அல்லேலூயா. நான் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. எவன் மறந்தானோ அவனுக்கே குற்ற உணர்வை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உன் காரியத்தில் சில கையெழுத்து போடாமல் இருக்கிற காரியத்தில், உனக்கு உதவி செய்கிற அரசாங்க காரியத்தில் அவன் மறந்து போனான். கர்த்தர் ராத்திரியில் அவனை எழுப்பி, என் மகளுக்கு என் மகனுக்கு செய்ய வேண்டிய நீதியை நீ செய். அல்லேலூயா. மொர்தெகாய் ஆண்டவருடைய அந்த யூதர்களுக்காக அரண்மனை முற்றத்தில் வாசல்ல அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலா உட்கார்ந்து இருந்தாங்க. யார் மறந்துட்டா? அகாஸ்வேர் மறந்துட்டான். அல்லேலூயா. என் ஆண்டவர் மறக்கல. அவனை தூக்கத்தே வரவிடாம காலெடுகளை வாசிக்கப்படும் போது அவன் மேல் கையை போடுகிற பிரதானிகள் அவனை தடுத்து நிறுத்தின மொர்தெகாயை சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அந்த ராத்திரியிலே ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பி வரும்போது அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு கனத்தை கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நினைச்சுன்னு இருக்கிறாரு. உன் ப்ரமோஷனை பார்த்துன்னுக்கிறாரு. உன் சம்பள உயர்வை கர்த்தர் பார்த்துன்னுக்கிறாரு. நிச்சயமாய் ஒரு நேரத்தில் காலத்தில் நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ இருப்பாயனா, ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பாயனா, சரியான நேரத்தில் அதிகாரிகள் உனக்கு நல்ல ஒரு உயர்வை கட்டிடுவார். இங்கே வேலை செய்கிறதுல கூப்பிட்டு சொல்லுவாங்க, அல்லேலூயா, உனக்கு எவ்வளோ வேணும், என்ன வேலை வேணும், இன்னும் மேலான ஒரு வேலையை கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. தானியேலை கொடுத்தாங்களா இல்லையா? அல்லேலூயா. அடிமையாக போன தானியேலை அவன் 120 பிரதானிகளுக்கு மேலே, ஆமென், தேசாதிபதிகளுக்கு மேலே பிரதானிகளாய் கர்த்தர் அவனை நிற்க வைத்தார். அப்போ தானியேலை நிற்க வைத்த ஆண்டவர் உங்களை நிற்க வைக்க மாட்டாரா? அவர் உன்னை நினைக்கிறார். நீ அவரை நினைக்கணும். அல்லேலூயா. நீ கடைக்கு போகும்போது நினைக்கணும். அல்லேலூயா. வேலை செய்யும் போது நினைக்கணும். அல்லேலூயா. நீ கர்த்தரை நினைக்கிற நினைவு உனக்குள்ள அது பாடலா வெளிவரணும், அது துதியா வெளியே வரணும். அப்பொழுது ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கிற நினைவுகளை நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் அதை காண செய்வார். வாரத்தில் ஒரு முறை நல்லா நினைச்சிட்டு 6 நாள் கர்த்தரை நீ மறந்துட்டீன்னா அப்போ உன் காரியத்தை, இதுவரைக்கும் கடப்பில் போட்டு இருக்கிற காரியத்தை எப்படி ஆண்டவர் எழுப்ப முடியும், எப்படி எடுக்க முடியும்? அல்லேலூயா. 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்று என் நினைவில் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் செய்த குற்றம் எப்போது? இப்போ பார்வோன் சொப்பனத்துக்கு பதில் கேட்கும் போது. அல்லேலூயா. இப்போதான் யாருது? எபிரேயன் பிள்ளையாண்டான் ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்படியெல்லாம் பேசினானே. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உண்டு பண்ணி அங்கே யோசேப்பை நினைக்க உதவி செய்தார். யோசேப்பு பாருங்க, வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம், முடி அவனுக்குள்ள எப்படி இருந்தது? சவரம் பண்ணாது இருந்தது, அற்பமாக இருந்தது, அழுக்கு, தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தர் அங்கிருந்து அவனை அழைத்து ஒரு கனமுள்ள ஒரு இடத்துல வைத்து அநேக பார்வையில் கர்த்தர் மேன்மையை கொடுத்தார். அல்லேலூயா. தன் சொந்த சகோதரர்களே அடையாளம் காண முடியாத அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை பிரகாசிக்க வைத்தார். பாருங்க, யோசேப்பை காட்டிலும் தன் சகோதரர் 30-40 வயசு பெரியவன். அல்லேலூயா. 13 வருஷம் தான் பார்க்கல யோசேப்பு. ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை அறிந்தான், ஆனால் சகோதரர்களோ அறியலை. ஆவிக்குரியவன் ஆழங்களை அறிந்திருக்கிறான்.
அவனுக்கு ஒன்றும் மறைவாய் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உனக்கு நினைத்தருளுவார். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அவன் அறிந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், தன் சகோதரரை பராமரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனே அடிமையாக விற்கப்பட்டான், ஆனால் விற்கப்பட்டவன் அந்த கோத்திரத்துக்கே சோறு போட்டான் பாரு. அல்லேலூயா. எப்படிப்பா இதெல்லாம் முடியுமா? அல்லேலூயா. ஒரு பிள்ளை வீட்டிலேருந்து காணாம போகுது, அது திடீர்னு போய் ஒரு பெரிய பணக்காரதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். புளியாந்தோப்பில் நடந்தது அது மாரி. சின்ன வயசில் விளையாட்டு இருக்கும்போது அவனை தூக்கின்னு போயிட்டு அந்த குழந்தைய என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவில் விற்றுட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளை எப்படியா மாறிச்சு தெரியுமா? வீட்டுக்கு திருப்பி அவங்க பெற்றோர் மத்தியில் வரான். வீட்டில் வந்து இலையில சாப்பாடு அவனால் சாப்பிட முடியல. எங்கே புளியாந்தோப்பில் வளர்ந்த பையன் ஸ்பூனில் சாப்பிட்டுக்கிறான். அல்லேலூயா. அம்மாவை அம்மான்னு கூப்பிடல, மம்மி மம்மி டேடி. அவன் இங்கிலீஷ் பேசணும், அம்மா அப்படியே பார்த்துன்னு அவங்க ஒரு டிரான்ஸ்லேஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு இடத்துல காணாமல் போனாலும் கர்த்தருடைய தயவுள்ள கரை இருந்து அந்த பிள்ளையை தாய் தகப்பன் வளர்க்கிறதை காட்டிலும் மேலானதை வளர்த்து கொண்டு வர. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அவன் தாழ்வில நினைத்தருளினார். யோசேப்பு கர்த்தரை மறக்கலைங்க, நினைத்தான். கர்த்தர் அவனை நினைத்து அவனை ஆசீர்வதித்தார். ரெண்டாவது, தாழ்மையில நினைத்தருளுவார். வாசிங்கள் சங்கீதம் 106, சங்கீதம் 106:45 வாசிங்க. 106:45. அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படியே மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். போதுமா போதுமா. சங்கீதம் 106:40 அவர் தமது உடன்படிக்கை நினைத்து தமது கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜனங்களை இங்கே கர்த்தர் அந்த உடன்படிக்கை நினைத்து தமது கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டார். அப்ப இங்க ஜனங்க என்ன செய்யறாருன்னா, இடுக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர்களுக்கு நல்ல ஒரு விசாலத்தை கொண்டு வரும்போது, கர்த்தர் அவளுக்கு திறந்த வாசலை கொண்டு வரும்போது என்ன பண்ணல, அவரை கூப்பிடல. எப்ப கூப்பிடுறா, இடுக்கமா இருக்கும்போது, நெருக்கம் வரும்போது. அல்லேலூயா. வாசியுங்கள் 106:7. 106:7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் கிருபைகளின் பிரச்சனையத்தை நினையாமலும் போய் சமுத்திர ஓரத்திலே கலக்கம் பண்ணினார்கள். கவனிங்க, இந்த ஜனங்களை பெருமூச்சை கட்டு வெளியே கொண்டு வராரு, அவருடைய அதிசயத்தை உணராமலும். அல்லேலூயா. கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் என்ன பண்றாங்களா ஜனங்க, கலகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தா உனக்குள்ள என்ன வருது? அல்லேலூயா. உங்களுக்கு வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துக்குது. உங்களை யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்க கர்த்தர் செய்த அதிசயத்தை அற்புதத்தை என்ன பண்ணிட்டாங்களாம், 13ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் சீக்கிரமா மறந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு பிரயாசத்தோடு அவருடைய உடன்படிக்கை நினைத்தருளி நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை தீங்குக்கு அவர் மனசபை விட்டு கொண்டு வர்றாரு. அந்த ஜனங்க சீக்கிரமா மறந்துடுறாங்க. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை, அதிசயத்தை, அற்புதத்தை கொஞ்சம் நினை. வார வாரம் நினை, டெய்லி நினை. உன் வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, ஆண்டவர் என் ஆபத்துலேருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு. அல்லேலூயா. பின்னாடி திரும்பி பார்த்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லு. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, சில நேரத்தில் எங்கள் அம்மா கிட்டலாம் உட்காரன்னா எங்கேருந்து சொல்லுவாங்க, திருவேற்காட்டில் எங்கள் பெரியப்பா இருந்த காட்டில் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டிலோடலாம் நிறைஞ்சிருக்கும். இங்கே ஒரு ஆறு ஓடும், இன்றைக்கி ஓடலை ஆறு. அந்த ஆறில் பாம்புகள் போகிற இடத்துல கொட்டாய் போட்டு, கொட்டாயின்னு அந்த இராணுவத்திலலாம் போடுவாங்க பார்த்தீங்க ஸ்க்ரீன், அதுமாரி போட்டு அப்போ பாம்பு எங்கள் மேலே போகுமா. அல்லேலூயா. அப்போ அது மேலேருந்து அந்த ஆறு நடுவில் போயின்னு இருக்கும்போது எங்கள் மேலேருந்து எங்கள் அப்பா 12 மணிக்கு கூப்பிடுவாராம். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்களாம், ஒரு நாயை கூட வச்சுன்னா அந்த தண்ணியில் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆறுலேயே ஒரு வரலாறு இருக்குதான். என்ன வரலாறுனா, அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு லாரி பெட்ரோல் வண்டி வந்துக்குது. வண்டி வரும்போது அங்கே அந்த கழுவப்படும் போது அந்த இடத்துல வந்து பஞ்சர் ஆகிட்டுக்குது. அல்லேலூயா. அதனால் ஜனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பெட்ரோலை அங்கங்கே
பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிடிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் கிடைக்கலன்னு சில பேர் என்ன பண்ணிக்கிறான், கடப்பாறை எத்தனை வந்துக்கிறான் பாரு, எத்து வந்து குத்தி இருக்கிறான். அங்கே ஒரு 100 பேர்கிட்ட மறிச்சிருக்கிறார்கள். அங்கே அந்த திருவேற்காடில் இருக்கவங்க சொல்லலாம், இந்த இடத்துக்கு போவாதான் இங்கே அலற சத்தம் கேட்கும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ஆறில் என்னுடைய தாயார் அந்த இடத்துல எங்களை வளர்த்து, என் தகப்பா அங்கேருந்து கூப்பிடுவார், எங்கள் அம்மா ஒரு நாயை கூப்பிட்டு அந்த ஆற்றுல போவாங்களாம். அல்லேலூயா. அதனால தான் எங்கள் அப்பா எவ்வளோ சில பேரில் எங்கள் அப்பா வாழ்க்கையில் கஷ்டத்தில் எங்கள் அம்மா கடை போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், இவ்வளோ பிரச்சனையிலும் என் மனைவி என் கூட இருந்தா, அதை நினைத்தருளுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை மதில போல நிற்க வைத்து வெட்டாந்தரில் ஜனங்களை நடத்தி வந்தார். பின்னாடி பார்வன் கொண்டு வரான். இவ்வளோ கொண்டு வந்தோம், ஜனங்க என்ன பண்ணிச்சான், சீக்கிரமாக மறந்துச்சான். அல்லேலூயா. நீங்களும் அப்படி மறப்பீங்களா? பக்கத்தில் கையை குத்து சொல்லுங்க, நான் மறக்க மாட்டேன். அது மாதிரி நான் ஆராதனையை மறக்க மாட்டேன். வேலை வச்சாலும் நான் வந்துடுவேன். அல்லேலூயா. நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. இங்கே இந்த ஜனங்கள் மறந்து என்ன செய்தார்கள்? 19:20 வாசிங்க. 19:20. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் ஓரப்பிலே ஒரு தன் கன்றுக்குட்டை உண்டாக்கி விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலுக்கு வைத்தார். அல்லேலூயா. வீட்டில் என்ன என்ன நான்வெஜ்? சில பேர் பீஃப்னு சொல்றது ரொம்ப யோசிப்பாங்க. அல்லேலூயா. சாப்பிட்றதெல்லாம் பீஃப், சொல்றது மட்டன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் உனக்கு கொடுக்கிற உணவு ஆண்டவர் படிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுதான், தேவனுடைய மகிமையை எதுக்கு வச்சுச்சான்? உள்ளுக்கு உப்பா வச்சுச்சான், கண்ணை குட்டிக்கு வச்சுச்சான். அல்லேலூயா. உங்களை பார்த்து மாடுன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வருது. அல்லேலூயா. 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 நம்ம நல்லா வளர்க்குறோமே, என்ன பேர் அது? அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு ஒருத்தர் டைரக்டர் கிட்ட போய் பார்த்தாராம், வீட்டுக்கு போனாராம். அப்போது அவர்கிட்ட கேட்டாராம், டைரக்டர் கேட்குறாராம் ஒரு நடிகர் கிட்ட, ஐயா அது என்ன அந்த நாய் பேர் என்னன்னு கேட்டாராம். அவர் சொல்கிறார், நாய் பேருக்கு நான் வேறு பேர் வைக்கிறது, நாய் தான் சொல்ல முடியும், அதுக்கு வேறு பேர் வச்சு மறந்து போகிறதுக்கா? அல்லேலூயா. இயல்பாக நம்ம வளர்க்கிற ஒரு பிராணி பேரை சொன்னாலே நமக்கு என்ன வருது? கோவம் வருதா இல்லையா? கோவம் வராதா? இங்கே பார்த்தா ரொம்ப ஆட்டுக்குட்டி போல இருக்கிறோம் பாரு. அல்லேலூயா. வீட்டில் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. இவங்களுக்கு இவ்வளோ கோவப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மகிமை புல்லுக்கும் கண்ணுக்குட்டிக்கு ஒப்பாய் வைத்தார்கள். நீங்கள் வாசியுங்கள் 23ஆம் வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். கவனிங்க, திறப்பின் வாயிலே நின்று கெஞ்சினான். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜனங்களை வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீ கொண்டு வந்த இந்த ஜனங்களை அழிக்கவா இந்த ஜனங்களை கொண்டு வந்தீர்? அல்லேலூயா. மோசே திறப்பில் நின்னான். கர்த்தர் இந்த ஜனங்களை அழிக்க நினைத்த இந்த ஜனங்களை அழிக்காதபடி மனஸ்தாபம் கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு மோசே கொண்டு 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இங்கே யோனாவை நினிவே பட்டணத்தில் மகாநகரமாகிய நினிவே பட்டணம் பயணம் பண்ண எத்தனை நாள் ஆகுமா? எத்தனை நாள் ஆகுமா? சில பேர் கொஸ்டினாக ஆன்சரே கையை காட்டினுக்கிறேன், அப்போ கூட தெரியுமாட்டுப்பேன். 3 நாள். இதுக்கு தான் எங்கேயோ கவனம் இருக்குது, இங்கேயே காட்டினுக்கிறேன், இப்படியும் காட்டுங்க, அப்போ கூட தெரியல. அல்லேலூயா. நினிவே பட்டணம் பெரிய நகரமாக இந்த பட்டணத்தை சுற்றி வரதுக்கு எத்தனை நாளாம்? 3 நாள். எத்தனை நாள் சுற்றி வந்தாராம்? அதுதான் தெரியாது. அல்லேலூயா. 1 நாள் சுற்றி வந்து எத்தனை நாள் அழிப்பேன்னு சொன்னாரா? 2 நாளா? நல்ல வசந்த திருப்பி பார்த்துட்டு. அல்லேலூயா. எப்படி பார்த்தாலும் எஸ்தரமாக பிரைஸ். அல்லேலூயா. 40 நாளில் நினிவே பட்டணம் அழிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் யோசிச்சு பாருங்க, இங்க போன உடனே வேதம் சொல்லுது ஜனங்களும் ராஜாவும் என்ன பண்ணாங்களாம்? என்ன பண்ணாங்களா? யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன பண்ணாங்களாம்? கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ். யோவான் 3ஆம் அதிகாரம் கரெக்டாக சொன்னீங்கன்னா பிரைஸு. நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் முடிக்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்களும் திருப்புற வந்து யோனா வரவே மாட்டேதுங்க. ஆமாம். கவனிங்க,
இப்போ இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ இதை சொன்ன உடனே 40 நாள் கவிழ்க்கப்பட்ட சொன்ன என்ன பண்ணாங்க? உபவாசித்து துக்கித்து ஜெபித்தார்கள். கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ். என்னையா இவ்வளோ சொல்லி ஆன்சர் எங்கேயா இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அதுதான் உங்க ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாருங்கன்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 வசனம் வாசிங்க. அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டொடித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம நீ உபவாசம் பண்ணி உன்னை தாழ்த்தி நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தினா உன் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. அவர்கள் வார்த்தை வந்தோடனே என்ன பண்ணாங்க? ரட்டொடித்து. இப்பவும் பாருங்க, விசுவாசித்து. அல்லேலூயா. விசுவாசித்து அவங்க என்ன பண்ணாங்க? உபவாசம் செய்து. நான் சொல்றேன், நீ தேவ சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தை நீ கேட்டு நீ ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும்னா உன் ஜெபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் வருவதெல்லாம் பாவம். அல்லேலூயா. அப்ப உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் தேவை. விசுவாசத்தோடு நீ ஆண்டவரிடத்தில் நோக்கி பார்த்தினா அல்லேலூயா நீ அதை பெற்றுக்கொள்ளுவாய். இதை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் செய்து ரெட்டுடுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்துல, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த நினைவே பட்டணத்தார் அவங்க எப்படி இருந்தாங்க? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஏன்னா தாழ்மை உள்ளன கர்த்தர் உயர்த்துவார். நீ என்ன கிருபை பெற்றாலும் வரங்கள் பெற்றாலும் உங்களை என்ன இருக்கணும்? பிசாசு விழுந்ததுக்கு ஒரே காரணம் என்ன? பெருமை. பெருமைன்னா தாழ்மை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்கள் பெரியவர்களுக்கு என்ன பண்ணு? கனம் பண்ணு. அல்லேலூயா. தாழ்த்து, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவன் சொன்னான் பாருங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. மனுஷரும் மிருகங்களும் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவார்கள். அல்லேலூயா. வழியையும் தன் கைகளில் கொடுமையை விட்டு திரும்ப கடவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எப்படி தாழ்த்தினார்கள் என்றால் உரத்த சத்தமாக. அல்லேலூயா. நான் சொன்ன ஆண்டவரிடத்துல வந்தினா உரத்த சத்தமா நீ ஆண்டவரை கூப்பிட்டினா, அல்லேலூயா, உன் வழிகளை நீ சீர்படுத்தினா, உன் கைகளில் பொல்லாத வழிகளை விட்டு நீ திரும்பினா அவர் என்ன செய்வார் தெரியுமா? 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் உனக்குள்ள கிரியை இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. நீ கிரியை செய்யாமல் உன்னை தாழ்த்தாமல் உனக்குள்ள இருக்கிறத வெளியே கொட்டாத வரைக்கும் உனக்குள்ள விடுதலை வராது, உனக்குள்ள அற்புதம் வராது, கர்த்தர் உன்னை நினைக்க முடியாது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை செய்யவில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்னாடி உன் வழிகள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா. பாதையை செவ்வாய்ப்படுத்தினான். அல்லேலூயா. தான் போகிற வழியை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. தன் பணிவிட ஓட்டத்தை நிறைவு செய்தான். இன்னைக்கு உனக்கு ஒரு ஓட்ட வைத்திருக்கிறார், பணிவிட ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நான் சொன்னா அவருடைய பாதரட்சி அவிழ்த்திருக்கு, நான் பாத்திரவான் அல்ல. ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் அவனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. அவன் சொன்னா எனக்கு தாழ்மை இல்லை. ஆண்டவர் சொல்ற, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தல அவனை போல பெரியவன் இல்லைன்ட்ட. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பெரியவனாகணுமா? உன்னை ராஜாக்களோட உட்கார வைக்கணுமா? பிரபுக்களோட உன்னை உட்கார வைக்கணுமா? நீ கர்த்தருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்திப்பார். உன்னை ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்திப்பார். உன் வழியை சீர்படுத்திப்பார். இதுவரைக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் கிடைக்காத நன்மையை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்களா ஒரு அலையில சொல்லலாமா?
அல்லேலூயா. ஏன் உனக்கு சிலது டிலே ஆகுதுன்னா உன் வழியை கர்த்தருக்கு நேராக்கிப்பார், உன்னை சீர்படுத்திப்பார், உன் குடும்பத்தை தேவனுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்திப்பார். கர்த்தர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். கர்த்தர் உன்னுடைய பாதைகளை அவர் முன்னும் பின்னுமாக அவர் சென்று உன் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு சில காரியம் வாய்க்கல, சில காரியம் தடைப்படுது, போராட்டமா இருக்குதுன்னா உன் வழியை நீ சீர்படுத்தல. உன் வழியை சீர்படுத்தாம நீ ஆண்டவர்கிட்ட மன்றாடுறது என்ன? முதல்ல உன் காரியத்தை சீர்படுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில இயேசுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, நம்முடைய ஆராய்ச்சி பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. உன் பிழைகளை நீ உணர்வாயனால் கர்த்தர் உனக்கு வர வேண்டிய நன்மைகளை உனக்கு தருவார். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அழிவில இருந்த ஜனங்கள் தாழ்த்தின போது கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தாகத்தோடு இருக்கும்போது நினைத்தருளுவார். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 28ஆம் வசனம், 15-14 15-14. நியாயாதிபதிகள் 15-14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அறுந்து போயிற்று. யோசிச்சு பாருங்க, லேகியின் பட்டணத்தார் பெலிஸ்தரின் கையில் அவனை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினபடினால் நெருப்புப்பட்ட நூல் அறந்தது போல அறந்தது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் அந்த இடத்துல ஒரு கழுதியின் தாடை எலும்பினால் 1000 பேரை வீழ்த்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வீழ்த்தின போது அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு அவனுக்குள்ள? 18ஆம் வசனம் வாசிங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? அல்லேலூயா. அவன் தாகத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தரோட நான் மடிந்து போக கூடாது. என் தாகத்துக்கு ஒரு தண்ணீரை கொடுங்க ஆண்டவரே. நீ தாகத்தோடு நீ கேட்டினா கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள பள்ளத்தாக்கை பிளந்து உனக்கு ஒரு தாகத்தை உண்டாக்குவார். இன்னைக்கு அநேக தாகத்தோட கேட்கறது இல்லை, எல்லாம் நிர்விசாரத்தோட கேட்கறது. அல்லேலூயா. அன்பே இல்லாம கேட்கறது. அல்லேலூயா. அவன் பாருங்க, சிம்சோன் அவன் வாழ்க்கையில் அந்த தண்ணி ஒண்டி இல்லைன்னா அவன் செத்துட்டு இருப்பான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ஆண்டவரிடத்துல ஆராதனையிலும் ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியத்திலும் உன் அடி ஆழத்தின் தாகத்தோடு நீ கேட்டுப்பார். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு நீரூற்றை புறப்பட செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், அதே 18-19 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் எகியோனுள்ள பள்ளத்தாக்கை பிளக்கம் பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்ணுக்கோரி என்று பெயர். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த பெலிஸ்தனுக்கு முன்னாடி சிம்சோன் மரித்து போக வேண்டியவன். ஆனா தாகத்தோட ஆண்டவர் கிட்ட, ஆண்டவர் விருத்த சேதனம் இல்லாத இவனோட நாம் மறிக்க கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. நீ தாகத்தோடு கேட்டா கர்த்தர் உன்னிடத்திலிருந்து ஒரு பள்ளத்தாக்கை பிளந்து உனக்குள்ள ஒரு நீரூற்றை புறப்பட செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்றது, அந்த தண்ணீரை குடித்து அவனுக்கு ஜீவன் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஆகார் பாருங்க, வனாந்தரத்துல போய் தம் பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறது. எதுக்கு அழுது? தண்ணிக்கு அழுது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எதுக்கு அழுது? எதுக்கு அழுது? காடைக்கு அழுது, சிக்கன் 65 அழுது. அல்லேலூயா. நம்ம பாக்கெட்ல இருக்கிற எல்லா காசத்து கொடுத்தாலும் அப்போ உயிர் எடுக்குது பாரு. அல்லேலூயா. நம்ம பெத்து தூக்கின கையில என்ன பண்றோம்? என்ன அடிக்கிறோம் பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அடிச்சு அது போய் ஓரமா உட்காந்த பொண்ணு நம்ம ஆவி அடங்கிட்ட பிறகு அதை போய் சமாதானம் பார்த்து சொல்லுது, நீ போ, நீ வரவே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஜனங்க வனாந்தரத்தில் என்ன கேட்டு அதுவும் பாரு, என்னதான் கடவுளை வந்துச்சு, காடை எப்படி குத்தாரு? நம்ம வாங்கி குத்தா எத்தனை கொடுப்போம்? எத்தனை கொடுப்போம்? மிஞ்சி போனா 2 கொடுப்போம். ஆண்டவர் எப்படி குத்தாரு? மூக்குல இருந்து தண்ணி வர வரைக்கும் குத்தாரு. அவ்வளோ மசாலா போட்டு குத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
தீர்மானம் பண்ணிட்டாரு, இவனை சாகடிக்க போறேன். எப்படி கொடுக்கணும்? அல்லேலூயா. மூக்குல இருந்து தண்ணி மசாலாவோட வருது பாரு. அடி என்ன அடி அச்சு என்ன பண்ண அங்கே போச்சுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜனங்கள் அவரை வேதனைப்படுத்திய போதும் கேட்டதை கொடுத்தாராம். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் கொடுக்க முடியுமா? என் ஆண்டவர் கொடுக்க முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும், உன்னுடைய பிள்ளைகளை குறித்த காரியம் என்னவா இருந்தாலும், என் ஆண்டவர் வனாந்தரத்தில் கொடுத்த ஆண்டவர் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உன் பிள்ளைகள் ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார், விடுதலையை கொடுக்க போகிறார். உன் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உன்னை கர்த்தர் பயன்படுத்த செய்ய போகிறார். வனாந்தரத்தில் முடியுமா? முடியாது. என் ஆண்டவரால் முடியும். அவர் கை குறுகி போகலைங்க, அவர் கை குறுகி போகல. அல்லேலூயா. அவர் காற்றை புறப்பட பண்ணி அந்த ஜனங்களுக்கு திருப்தியாய் போஷித்து நடத்தினார். அல்லேலூயா. அதனால தான் அந்த மோசேன் காலத்தில் நடந்ததான் வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு எதை கொடுத்தாரு? எதை கொடுத்தாரு? அப்பத்தையும் மீனையும் கொடுத்தாரு. அல்லேலூயா. நீங்கள் அப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தினுடைய பேசிக் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் காட்டுவார். அல்லேலூயா. அங்கே நான் செஞ்சல, சாராளுக்கு செஞ்சல, இங்கே யாருக்கு செய்வேன்? எலிசபெத்துக்கு நான் செய்வேன், இங்கே மரியாளுக்கு நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஈசாக்குக்கு செய்தல்ல, இங்கே உனக்கு நான் செய்வேன். அங்கே யோசேப்புக்கு செய்தல்ல, இங்கே நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அங்கே தீர்க்கதரிசி புத்திரருடைய மனைவிக்கு நான் செய்தல்ல, இங்கே நான் உனக்கு செய்வேன். அங்கே கணம் பொருந்திய ஸ்திரீக்கு செய்தல்ல, இங்கே நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அங்கெல்லாம் நியாய பிரமாணத்தில் என்னென்ன செஞ்சனோ இங்கே நான் அதை காட்டிலும் பெருசாக செய்வேன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நீ இன்னும் பெரிய காரியத்தை நீ பார்க்க போற. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? லாஸ்ட்ல மறந்துட்டீங்களா? மூணாவது குறிப்பு தாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பாருங்க, கடைசி சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது தாகமா இருக்கிறேன், அந்த தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். கண்ணை மூட்டவன என்ன வந்துச்சு? என்னாச்சு? அவருடைய ஈட்டியில வந்து என்ன பண்ணாங்க? செத்துட்டாரு சொல்லி ஈட்டியில விழாவில் குத்துறாங்க. என்ன வந்துச்சு? தண்ணீர் ரத்தம் வந்துச்சு. இப்போ அந்த தாகத்தோடு ஜெபம் பண்ணார்ல, இந்த தண்ணீர் ரத்தம் யார் மேல பட்டுச்சு? குருட மேல பட்டுச்சு, முடவ மேல பட்டுச்சு. யார் மேல பட்டுச்சு? 100க்கு அதிபதி மேல பட்டுச்சு. அவன் சொன்னா, மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன். அந்த ரத்தம் சிந்தின இடத்துல ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது அங்க தாகமா இருக்கிறாரு. பக்கத்துல 2 கல்ல. அவன் சொன்னான், நீர் கிறிஸ்துவானால் என்னையும் உன்னையும். என்ன ஜெபம் இது? மாதிரி ஜெபம் பண்ணா என்ன ஆச்சு? நீயும் கேட்ட, நானும் கேட்டேன். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணணும்? வீண் வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணாத. எப்படி சொன்ன? அந்த ரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிக்கும்படி உன் ஜெபம் ஆண்டவருடைய பார்க்கிற ஜெபமா மாறணும். அந்த கல்லன் சொன்னா எப்படி ஜெபம் பண்ணா? ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். ஆண்டவர் சொன்னார், இப்பவே நான் என்ன பண்றேன்? கூட்டுன்னு போயிட்டேன். இருக்கிறதுலே பாக்கியவான் யாரு? அந்த கல்லம். என்ன எடுக்கலாமே? ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் எடுக்கல. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, நானும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், அபிஷேகம் எடுக்க மாட்டேன். அப்போ நீயே கல்லனாவே இரு. அவனுக்கு கண்ணுக்கு திறந்தார், உனக்கு கண்ணு தருப்பாரு இல்லையா? அல்லேலூயா. அவன் சொன்ன, ஆண்டவரே என்னை நினைத்தருள். ஆண்டவரே ஆண்டு சொல்ல, இன்று என்னோடு கூட எங்கே விட்டு போனார்? அவனை பரதேசில் விட்டு அவர் பரலோகத்துக்கு போனார். அல்லேலூயா. அவன் பரிசுத்தவானில் கிடைக்காத பாக்கியத்தை, அல்லேலூயா, அவனை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுட்டு போனார் பாரு. அல்லேலூயா. இயேசுக்குள்ள ஒரு தாகம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து, தாகமாயிருந்தால் ஒருவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பானம் பண்ண எவ்வளவு வந்து குடி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு ஜீவ நீரூற்று புறப்படும். அடுத்த வசனம் வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் பண்டிகை முதல் நாளே தாகமா இருக்கிறார். நீங்க எத்தனை கிறிஸ்தவ தாகமா இருக்கிறீங்க?
எவ்வளோ தாகத்தை குறித்து பேசினாலும் ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு வருதில்லை. ரொம்ப கடினமாக இருக்காதீங்க, கர்த்தர் உங்களோட பேசின்னு இருக்கிறார். இயேசு தன் நாட்களை தாகத்தோடு கூட பட்டணந்தோறும் கிராமந்தோறும் நடந்தார். பட்டணந்தோறும் கிராமந்தோறும் நடந்தார். உங்களை நடக்க வைக்கல, உங்களுக்கு வாகனத்தை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு வசதியை கொடுத்துருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவருடைய கால்கள் பட்டணந்தோறும் கிராமந்தோறும் நடந்தது. அல்லேலூயா. ஜனங்களை குறித்து மனதுருகினான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தாகமாயிருந்த சிம்சோனுக்கு கர்த்தர் பள்ளத்தாக்கை உண்டாக்கி அவனுக்கு தாகத்துக்கு உயிரடை செய்தார். நீ தாகத்தோடு இருப்பாய்னா உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னும் உணர்வே இல்லாமல் இருக்கிற இன்னும் விசுவாசமே இல்லாதவளை கர்த்தர் உயிரடை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னும் ரட்சிப்பே இல்லாதவளை கர்த்தர் உயிரடை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்களோ அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் தாழ்விலே உங்களை நினைத்தருளுவார், தாழ்மையில் நினைத்தருளுவார். தாகத்தோடு இருக்கும்போது அவர் நினைத்தருளுவார். உங்கள் தாகம் குறையவே கூடாது. இயேசு மேலிருந்த தாகம் குறையக்கூடாது. அப்போஸ்தலர்களுக்கு நாங்கள் இடைவிடாமல் போதிக்கிறதிலும் ஜெபத்திலும் தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். அவர்களை எவ்வளோ அடி அடித்தாலும் அவர்கள் எழுந்து இயேசுவை குறித்து திஷ்டாந்தப்படுத்தினார்கள். நீங்கள் அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? அப்படிப்பட்டதான தாகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? எல்லா கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவருடைய சரீரத்தை ரத்தத்தை பானம் பண்ணுகிற நமக்குள்ள ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஓ, நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். முடிவு பருந்த சகல நாட்கள் அவன் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ரத்தமும் சரீரமும் நமக்குள்ளே காணப்படுகிறது. சத்துருவனை தொட முடியாது. நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அதிகாரம் உனக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. ஷாபாபா ராபாலா தூரா நாமா. தேவனுடைய உடன்படிக்கை உனக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய ஐக்கியம் உனக்குள்ள இருக்கிறது, தேவனுடைய உறவு உனக்குள்ள இருக்கிறது. இதை பானம் பண்ணாத உங்களுக்குள்ளே தேவனுக்குரிய பங்கு உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொல்லுது. நீங்கள் அதை பானம் பண்ணுவீங்கன்னா அவருக்குரிய காரியத்தில் பங்கு இருக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய பங்கு நமக்குள்ளே இருக்கிறது. அவருக்குரிய ஒரு கணம் இருக்கிறது, அவருக்குரிய மேன்மை இருக்கிறது, அவருக்குரிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அவர் வர வரைக்கும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். அவர் உன்னிடத்தை விட்டு புறப்படாதபடி உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது, உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. ஓ ராபாலா ஷகரா தூரா நாம. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தில் நியாய தீர்ப்பு இருக்கிறது. மணவாளன் இந்த ஆலயத்துக்குள்ள வருவார். இந்த ஆலயம் மணவாளனுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு ஆலயம். என்னுடைய வீடு எல்லாம் ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது. கல்லர் குகையாக்காதீர்கள் என்ற வார்த்தையின்படியே தேவன் வீட்டுக்குள்ள உலாவத்தக்கதாய், உன்னை இருதயத்துக்குள்ள உலாவத்தக்கதாய் வீடு ஜப வீடாய் காணப்பட வேண்டும். தேவ பிரசன்னம் உனக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் மகிமை உன்னோடு கூட இருக்க வேண்டும். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய சரீரத்தை ரத்தத்தை பானம் பண்ண நீர் பாராட்டின இரக்கத்துக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார்னு வார்த்தை சொல்லுது. நீங்கள் அவரை விடாமல் பற்றி கொண்டிருங்கள். அவருடைய கிருபை எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெயமாக நடத்திடுவார்.